புத்தகங்களிலிருந்து நாம் படித்து அறிந்து கொள்ள வேண்டிய செய்திகளை அழகான தமிழில் இனிமையாக வழங்க வருகிறார் பேராசிரியர் சுபவீரபாண்டியன் அவர்கள். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது ஒன்றே சொல் நன்றே சொல். தமிழ்நாட்டில் பாடப்புத்தகங்கள் தயாரிப்பதற்கு பதிலாக பாடப்புத்தகங்கள் அழிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன. இப்படி எந்த நாட்டிலாவது நடக்குமா என்று நமக்கு புரியவில்லை. 11, 12ஆம் வகுப்பு பாடங்கள் தமிழ்நாட்டில் வரலாறு, பொருளாதாரம் ஆகியவற்றை சொல்லிக் கொடுக்கிற அந்த நூல்கள் ஏறத்தாழ 7.5 லட்சம் நூல்கள் அழிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன. மீண்டும் அச்சடிக்கப்பட்டும் கொண்டிருக்கின்றன. இது என்ன வினோதமாக இருக்கிறது? இருக்கிற நூல்களை அழித்துவிட்டு எதற்காக புதிய நூல்களை அச்சிட வேண்டும் என்று கேட்டால், அந்த நூல்களில் ஒரு தவறு ஏற்பட்டு விட்டதாம். அந்த தவறு சென்ற ஆண்டே அந்த புத்தகத்திலே இருந்தது, அதை கவனிக்கவில்லையாம். 2007ஆவது ஆண்டு சீரமைக்கப்பட்ட புத்தகங்கள் அவை. அப்போது அச்சிடப்பட்ட அந்த நூல்களில் அன்றைக்கு முதலமைச்சராக இருந்த தலைவர் கலைஞர் அவர்களுக்கும் அன்றைக்கு கல்வித்துறை அமைச்சராக இருந்த தங்கம் தென்னரசு அவர்களுக்கும் நன்றி தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதுதான் அந்த புத்தகத்தில் இடம்பெற்றிருக்கக்கூடாத ஒரு பஞ்சமா பாதகங்களில் ஒன்று. அந்த பெயர்கள் இடம்பெற்றிருப்பதை கவனிக்காமலேயே சென்ற ஆண்டு அந்த புத்தகங்கள் முழுவதும் மாணவர்களுக்கு கொடுக்கப்பட்டு விட்டன. ஒரே ஒரு சிறு திருத்தம் போதும், முன்னாள் முதலமைச்சர், முன்னாள் அமைச்சர் என்று இருந்தால் அனைத்தும் சரியாக ஆகியிருக்கும். அல்லது அதுவே கூடாது, அந்த பெயர்களே இடம்பெறக்கூடாது என்று கருதினால் அவற்றுக்கு மேலே ஒரு தாளை ஒட்டிவிடலாம். அது ஒன்றும் தமிழக அரசுக்கு புதியதில்லை. ஏற்கனவே திருவள்ளுவர் படம் உட்பட எல்லாவற்றிலும் பச்சை தாள்களை ஒட்டி நமக்கு பழக்கம் இருக்கிறது. திருவள்ளுவரையே மறைத்த தமிழ்நாடு நம் நாடு தான். ஆகையினாலே திருவள்ளுவரையே மறைத்ததற்கு பிறகு தலைவர் கலைஞர் அவர்களின் பெயரை மறைப்பது அப்படி ஒன்றும் பெரிய குற்றமில்லை, மறைத்துவிட்டு போயிருக்கலாம். அல்லது முன்னாள் என்று சேர்த்திருக்கலாம். அதற்கும் மனம் இடம் தரவில்லை என்றால் அந்த பக்கத்தை கிழித்தும் போட்டிருக்கலாம். ஆனால் எதுவும் செய்யாமல் 2012ஆம் ஆண்டு அப்படி இருப்பதையே கவனிக்காமல், படிக்காமல் மாணவர்களுக்கு வழங்கப்பட்டு விட்டன. இப்போது திடீரென்று கண்டுபிடித்து என்ன செய்வது என்று விளங்காமல் சிந்தித்து பார்த்து புத்தகங்களை எல்லாம் மாணவர்களுக்கு கொடுக்காமல் தேக்கி வைத்து இன்றைக்கு 7.5 லட்சம் புத்தகங்கள் தமிழ்நாட்டிலே அழிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன. மீண்டும் 7.5 லட்சம் புத்தகங்கள் அச்சில் ஏற்றப்பட்டிருக்கின்றன. இதற்கான செலவு மொத்தம் 3 கோடி ரூபாய். யாருடைய வரிப்பணம்? மக்களின் வரிப்பணம் என்பதை மக்களே உணராத தேசத்தில் நாம் என்ன செய்வது? நீங்கள் ஒரு பக்கத்தை கிழிப்பதற்கு பதிலாக, அல்லது அதை அடிப்பதற்கு பதிலாக, அல்லது அப்படியே அதை போன ஆண்டு மாதிரி விட்டுவிடுவதற்கு பதிலாக 7.5 லட்சம் புத்தகங்களை எரிப்பதும் இன்னொரு 7.5 லட்சம் புத்தகங்களை அச்சடிப்பதுமாக ஒரு 3 கோடி ரூபாயை மக்கள் பணத்தை செலவிடுகிற ஓர் அரசு நமக்கு வாய்த்திருக்கிறது. அதனை விட கொடுமை என்ன என்றால், இது கண்டு கொதித்து எழாத ஊடகங்களும் கொதித்து எழாத மக்களும் நம்மோடு இருக்கிறோம் என்பதுதான் இன்றைய நிலைமை. எனவே இது ஒரு சின்ன செய்தி. போன ஆண்டில் சென்ற முறையில் ஆட்சியில் இருந்தவர்களினுடைய பெயர் இடம்பெறுகிற போது அதை கவனமாக முன்னாள் என்று திருத்த வேண்டியது இன்றைய பாடக்குழுவினுடைய அடிப்படையான கடமைகளில் ஒன்று. தவறி போனால் அது ஒன்று அவ்வளவு பெரிய குற்றம் இல்லை. அதை பொறுத்து கொள்வதற்கு பெருந்தன்மை இல்லை என்றாலும் அதை சரி செய்ய வேண்டுமே தவிர இப்படி அழித்துவிட்டு மறுபடியும் அச்சடிப்பது என்பது இன்றைக்கு நடப்பிலே இருந்து கொண்டிருக்கிறது. இது மட்டுமில்லாமல் இப்படி ஒவ்வொரு நிகழ்வுகளையும் சென்ற அரசில் தொடங்கப்பட்ட எந்த ஒன்றாக இருந்தாலும் அதனை அழித்து விட வேண்டும் என்று நினைப்பது எந்த ஒரு நல்ல ஆட்சிக்கும் அழகாகவோ அடையாளமாகவோ இருக்க முடியாது. சென்ற ஆட்சியிலே கொண்டு வந்த திட்டங்கள் பிழையானவை என்றால் அவற்றை நீக்கிவிடலாம். அவை சரியானவை என்றால் தொடரலாம். ஆட்சி மாறி இருக்கிறது, அதாவது ஆளும் கட்சி மாறி இருக்கிறதே தவிர ஆட்சி மாறுவதில்லை. அரசு என்பது ஒன்று தான். அரசு என்பது மக்களுக்கானது. அரசு என்பது மக்களின் வரிப்பணத்தில் நடைபெறுவது. எனவே நீங்கள் அரசு அப்படியே தான் இருக்கிறது. ஆளுகிற கட்சிகள் தான் மாறி இருக்கின்றன. எனவே சென்ற அரசில் சென்ற ஆட்சியில் நடைபெற்ற நல்லவைகள் எவையாக இருந்தாலும் அவற்றை தொடருவது என்பதுதான் இன்றைய அரசு மக்கள் அரசு என்பதற்கான அடையாளம்.
ஆனால் நாம் பார்த்தால் திரும்ப திரும்ப சென்ற அரசிலே தொடங்கப்பட்ட எல்லாம் ஒவ்வொன்றாக நிறுத்தப்படுகின்றன, திருத்தப்படுகின்றன அல்லது அழிக்கப்படுகின்றன. உழவர் சந்தை மெல்ல மெல்ல அதனுடைய இயல்பை இழந்து கொண்டிருக்கிறது. நீங்கள் சென்னையிலே தோற்றுவிக்கப்பட்ட அழகிய பூங்காக்கள் அவை அனைத்தும் மக்களுக்கானவை, எந்த ஒரு கட்சிக்கும் உரியது என்று அதனை சொல்ல முடியாது. சென்னையினுடைய இதய பகுதியாக இருக்கிற அண்ணா மேம்பாலத்துக்கு அருகில் செம்மொழி பூங்கா என்று ஒன்று உண்டாக்கப்பட்டு, இன்றைக்கு அந்த செம்மொழி பூங்காவுக்குள் போய் யாராவது அங்கே இருக்கிற நாற்காலியில் அமர்ந்தால், அந்த துருப்பிடித்து போயிருக்கிற அந்த இருக்கையில் அமர்ந்தால் பிறகு அவர்கள் நேராக போய் மருத்துவமனையில் படுத்துக்கொள்ள நேரும். மெல்ல மெல்ல அந்த செம்மொழி பூங்கா இன்றைக்கு அழிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. செம்மொழி பூங்காவுக்கு என்ன நிலைமையோ அதுதான் தொல்காப்பிய பூங்காவுக்கும் நேர்ந்திருக்கிறது. இப்படி ஓர் அரசு தொடங்கிய திட்டங்களை எல்லாம் அடுத்த அரசு வருகிற போது அதனை அப்படியே முடக்கி போட்டுவிட வேண்டும் என்று கருதினால், முடக்கி போடப்படுவது சென்ற கட்சியின் திட்டங்கள் மட்டுமில்லை, மக்களின் வரிப்பணமும் சேர்த்து என்பதை நினைவிலே வைத்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் மக்களின் வரிப்பணத்தில்தான் எந்த அரசாக இருந்தாலும் திட்டங்களை நிறைவேற்றுகின்றன. அப்படி நிறைவேற்றுகிற போது நாம் வேறு அரசு என்கிற காரணத்திற்காகவே அவை நல்லவைகளாக இருந்தாலும் அந்த திட்டங்களை அழித்துவிட வேண்டும் என்று நினைத்தால் மக்களுக்கு பல வகையிலும் நட்டம் வந்து சேருகிறது. பொருள் நட்டம் வருகிறது. திட்டத்தை நாம் இழந்து போகிறோம். திட்டத்தினால் ஏற்படுகிற பயன்களை பெற முடியாமல் போகிறோம். எனவே இவற்றையெல்லாம் எந்த ஓர் அரசும் கணக்கில் கொள்ள வேண்டும். 1998 2003க்கு இடையிலே இருந்த மத்திய அரசு தொடங்கி வைத்த திட்டம்தான் தங்க நாற்கரண சாலை என்பது. இந்தியா முழுவதும் 4 வழி சாலைகளை அமைத்தல் என்கிற திட்டம். ஆனால் 2004இல் இன்னொரு கட்சி வந்து புதிய அரசை ஏற்றுக்கொண்டதற்கு பிறகும் அந்த திட்டம் கைவிடப்படவில்லை. அது தொடர்ந்த காரணத்தினாலே தான் இன்றைக்கு இந்தியா முழுவதும் சாலைகள் போக்குவரத்துக்கு மிக எளிதாக ஆகியிருக்கின்றன. எந்த தேசத்தில் போக்குவரத்து நன்றாக இருக்கிறதோ அந்த தேசத்திலே தான் வணிகம் உயரும். எனவே வணிகத்தினுடைய முதுகெலும்பாக இருப்பது போக்குவரத்து தான். ஆகையினாலே ஒரு அரசு தொடங்கியிருந்தாலும் மறு அரசு அந்த நல்ல திட்டத்தை தொடர்வது என்கிற அந்த நல்ல மரபு என்ன காரணத்தினாலோ தமிழ்நாட்டிலே இன்றைக்கு இல்லை. அனைத்தும் முடக்கப்படுகின்றன என்பதனை தாண்டி 3 கோடி ரூபாய் செலவில் 7.5 லட்சம் புத்தகங்களை அழிப்பதற்கு ஒரு செலவு, மறுபடியும் அவற்றை அச்சிடுவதற்கு ஒரு செலவு என்று நடந்து கொண்டிருக்கிற இன்றைய நாள் மிகுந்த அவலத்துக்கு உரியதாகத்தான் இருக்கிறது.